சொல்லிட்டேங்கண்ணா, நீங்க அரசியல் தலைவரா பார்க்காதீங்கண்ணா. அந்த பொண்ணுனுடைய சகோதரனா பாருங்க, அவ்வளவுதான். ஆழ் மனதிலிருந்து வரக்கூடிய ஒரு கோபம், பிரைமல் ஆங்கர்னு சொல்லுவாங்க. எல்லாருக்குமே ஆழ் மனதில் ஒரு கோபம் இருக்கும். சிஸ்டம் ஃபெயில் ஆகும்போது யார்கிட்ட போய் சொல்லுவீங்க? சிஸ்டம் ஃபெயில் ஆயிடுச்சு. நேர்மையாக இருக்கக்கூடிய, நடுநிலையாக இருக்கக்கூடிய காவல்துறை நடுநிலையாக இருந்தாங்களா? இல்லை. எஃப்ஐஆர் வெளியே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. எஃப்ஐஆர் எப்படி வெளியே வந்துச்சு? கண்காணிப்பு பட்டியலில் இருக்க வேண்டிய ஒரு மனிதன் இலவசமாக ஒரு தார்காரை வச்சு ரோம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அமைச்சர் பெருமக்களே வீட்டில் போய் உணவருந்துற புகைப்படத்தை பார்க்குறோம். சிஸ்டம் கெட்டு போச்சு. சிஸ்டம் கெட்டு போச்சுன்னா உங்கள் கையில் என்ன இருக்குங்கண்ணா? போராட்டம் பண்ணணும்னு சென்னையில் தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா தலைமையில் குழு அமைச்சிங்கன்னா கைது பண்ணி உள்ளே அடைச்சி வைக்கிறாங்க. பேசுவதற்கு எங்கள் கருத்து சுதந்திரம் எங்கே இருக்குங்கண்ணா? எந்த வழிகளுமே உங்களுக்கு இல்லையே. அதனால்தான் இது எடுக்க வேண்டிய கட்டாயம். நாம் இதை ஒரு வேள்வியாக தவமாக எடுத்திருக்கின்றோம். இது ஒரு அரசியல் தலைவர்னு பார்க்காதீங்க. ஏற்கனவே சொன்னது போல பாதிக்கப்பட்ட அந்த சகோதரியினுடைய அண்ணனா பாருங்க.